வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். தினேஷோடைய பர்த்டேக்கு தான் வந்து நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்பெஷலாக வந்து செஞ்சு போட்டிருப்பேன். அதை பற்றி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை சொன்னீங்க. எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து இப்போ அவனுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எங்கள் வீட்டு சுவரம் பச்சை, என் ட்ரெஸ்ஸும் பச்சை, எல்லாமே பச்சை பச்சை பச்சை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா டிவைன் மேரி ஹோம் தாங்க. இது கஞ்சாலூரில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இங்கே போனவுடனே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஒரே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எல்லாருமே வந்து பாட்டி மாங்க தான் இருப்பாங்க. போனவுடனே நம்ம வெல்கம் பண்ணது வந்து மாதா தாங்க. மாதாவை பார்க்கும் போதே அந்த நைட்டில் வந்து லைட்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து பசங்க அப்படியே வந்து விளையாடிட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக நானும் ஹாய் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே நானும் தினேஷ் யோகித்தெலாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். சிஸ்டர் வந்து யாரோ வந்து ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா போய் பார்த்தா சமைச்சிட்டு இருந்தாங்க. இட்லிலாம் ஊற்றிட்டு இருந்தாங்க, வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க வந்து வேலையாக இருக்காங்க, நம்மளே செஞ்சலான்னு சொல்லிட்டு நான் வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டு கிச்சன் உள்ளே போயிட்டேங்க. எண்ணெய் கடுகு வெங்காயம் போட்டிருந்தாங்க, அது வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே என்ன பண்ணேனாக்கா நம்ம செஞ்சு முடிச்சலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே சைட் பை சைட் செஞ்சுட்டே இருந்தேன். இவனுக்கு அங்கே போனோடனே என்ன பண்ணேன்னா கிரேப்ஸ்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. அவன் பாருங்கள் ஃபோன் வச்சுதான். இந்த குட்டி பொண்ணு எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது துருன்னு அப்படியே அவ்வளோ ஒரு விளையாட்டு. கொஞ்சம் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து தினேஷ் யோகித்தும் அவங்க கூட சேர்ந்து பாருங்கள். நீங்கள் என்ன சொல்லவே வேணாம், ஏன்னா குழந்தைங்களா கூட சேர்ந்தாங்கன்னா வந்து அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பினஸ்ஸு. இங்கே பசங்க தனியாக இருக்கிறதுனால அங்கே போனோன்னே அந்த குட்டி பொண்ணு கூட இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக எனக்கு என்னுடைய சைல்டுஹுட் ஞாபகம் தாங்க வந்துச்சு. அந்தளவுக்கு அந்த குத்து தாமாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விளையாட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பாப்பா விளையாட்டு இருந்தால் அப்படியே உங்க காதப்படி ஏன் காதப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் இவங்க விளையாடிட்டு இருக்க பார்த்து நான் என்ன பண்ணேன், நம்ம கூட போய் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்குமேடான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இதுங்க அவ்வளோ ஜாலியாக விளையாடிச்சு பாருங்கள். அதை பார்த்துட்டு என்னால் இருக்கவே முடியல. என்னுடைய உண்மையாக சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. அதை அப்படியே போயிட்டு நானும் பக்கத்தில் வந்துட்டேன். அப்பா சொல்லிட்டாங்க, நீங்கள்லாம் வந்து விளையாட்டுக்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், நான் அண்ணாவை தான் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லிட்டே இருந்துச்சு. சரி நீங்கள் எப்படியாச்சும் விளையாடிட்டே இருங்க, திரும்ப நான் போய் சமையல் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சமையல் வேலை பார்த்துட்டே இருந்தேன். நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டே இருந்துச்சு. அந்த அக்கா வந்து நான் வந்து நல்லா தக்காளியில் வதங்கிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அக்கா வந்துட்டாங்க. அக்கா வந்து சிக்கன் நான் போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அக்கா போட்டுருங்க அக்கா அப்படின்னு சொன்னேன். சிக்கன்லாம் நல்லா போட்டு வதக்கி, அதாவது கிரேவி வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க அக்கா. சிக்கன் போடுறது மட்டும் தான் காமிச்சேன், அதெல்லாம் வீடியோ வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல, சாரி. அதுக்கப்புறமா வந்து டைமும் ஆகிடும் இல்லைங்களா, ஏன்னா வயசானவங்க வந்து டைமோடு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதனால் வந்து கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் வந்து சிஸ்டர் ரெடி பண்ணி கேக்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க சிஸ்டர் தான். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து வாழ்த்துறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். நம்மளை வந்து ஏளனம் பேசுகிறவங்க தான் நிறைய பேர். அந்த பாட்டிங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக புன்னகையாக ஹாப்பி பர்த்டே கண்ணா ஹாப்பி பர்த்டே கண்ணான்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இவ்வளோ மக்கள் நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காட்பாடி கரெக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக வந்து சித்தூர் ரோடு வந்து போகும். அங்கே இருந்து கன்சாலூர்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியான்பேட்லேருந்து உள்ள கன்சாலூர்னு கேட்டிங்கன்னா வந்து யாருனாலும் எப்போனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். நான் வந்து சிஸ்டருடைய நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு வந்து சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க வந்து இவ்வளோ பெரிய வந்து சிஸ்டர் ஒரு தனி ஒரு ஆளாக நம்ம வீட்லேயும் பார்த்துக்காதவங்களை வந்து சிஸ்டர் தனி ஒரு ஆளாக வந்து பார்த்துக்கிறாங்கன்னா வந்து உண்மையாக வந்து சிஸ்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் யூ தான். பர்த்டேலாம் நல்லா அழகாக பாட்டெல்லாம் பாடி நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு தினேஷ் அழகாக ஊதுனா கேக் கட் பண்ண சொன்னாங்க. தினேஷ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டர் தான் வந்து எடுத்து தினேஷ்க்கு வந்து ஊட்டி விட்டாங்க. பாருங்களேன், எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ தினேஷ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது வந்து கட் பண்ண முடியாது பாருங்கள். எடுத்து ஃபஸ்ட்டு சிஸ்டர் தான் ஊட்டினாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து சிஸ்டருக்கு ஊட்டினான். அதுக்கப்புறம் எனக்கு ஊட்ட சொன்னாங்க. எனக்கு ஊட்ட சொன்னோடனே என்ன பண்ணுச்சுன்னா என் தினேஷ் யோகித்து அவங்க அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் காட்டணும். ஏன்னா வந்து அந்த ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா. சரின்னு டக்குன்னு எடுத்து ஊட்டிட்டு யோகித்தை எடுத்து ஊற்றினா நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டருக்கு ஊட்டினான் தினேஷ். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அன்றைக்கி. அளவு கடந்த ஏதாவது எவ்வளோ தான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு வராத சந்தோஷம் வந்து அன்றைக்கி வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, சரி எல்லாருக்கும் வந்து கேக் வந்து கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் தான் வந்து கட் பண்ணாங்களே. எல்லாருக்கும் வந்து கேக் கட் பண்ணி கொடுத்துடலாம், ஏன்னா வந்து லேட் ஆகிடுச்சுன்னா வந்து வயசானவங்க வந்து டைஜஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மக்கள் குட்டி எனக்கு வந்து அந்த குட்டி பசங்களாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா தினேஷ் யோகியத்துலங்களும் அந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக விளையாடுவாங்க. இப்போ கொஞ்சம் க்ரோத் ஆன பிறகு அவங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க. கேக்லாம் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே கொடுங்க அப்படின்னு சொல்ல சிஸ்டர் இருக்கிறதுலே வந்து பாட்டிமா தான் ரொம்ப வந்து கொஞ்சம் வயசானவங்க. அவங்க கிட்ட போனவொடனே பாருங்களா, அவங்களுடைய ஃபேஸே வந்து ஒரு பிரைட்டாக
1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக ஹாப்பி பர்த்டே கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி வயசானவங்க கிட்ட வந்து பிளெஸிங்ஸ்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். எங்கள் தினேஷ்க்கு வந்து அந்த பிளெஸிங்ஸ்லாம் கிடைச்சிச்சு. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர் வந்து கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஒவ்வொரு பிளேட்டாக வந்து இவனுங்க தினேஷ் யோகித் வந்து அதாவது அங்கே இருக்கிற ஹெல்பிங் மைண்டோடு இருக்கிற எல்லாருமே வாழ்த்துனேன். எல்லாருக்குமே வந்து கேக் கொடுத்து என்ஜாய் பண்ணான் தினேஷ். அன்றைக்கி அதே மாதிரி தாங்க ஈவினிங் வந்து போன உடனே வந்து எல்லாரும் நல்லா இருக்கீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தோம். பட் இருந்தாலும் வந்து யாரும் அறியாத வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு கடவுள் மூலயமா வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசணும், ஜாலியாக இருந்தோம். அன்னைக்கு வந்து ஒரு எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு அளவு கடந்த சந்தோஷம் தான் சொல்ல முடியுமே எங்களுக்கு. எனக்கு அந்த வயசான பாட்டிமா பார்க்கும்போது தான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரொம்ப இறந்துட்டனால மிஸ் பண்ணுறதுனால இப்போ அவங்களாம் பார்க்கும்போது சரி நம்ம தாத்தா நம்ம பாட்டி வேற ஒரு ரூபத்தில் அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்தோம். எல்லாம் நல்லா கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு சரி அதுக்கப்புறம் டின்னருக்கு டைம் ஆகும் இல்லைங்களா, வாங்க நம்ம எடுத்துச்சு நான் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா இருமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம இருக்கலாங்க, ஏன்னா வயசானவங்க அவங்கள இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அதனால சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்துச்சு. கேக் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்க எல்லாம் சேரில் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பிளேட்டை கொண்டு வந்தாங்க. சரி அதுக்கப்புறமா ஜஸ்ட் எதுவும் இல்லைங்க, எங்களால் முடிஞ்ச ஒரு இட்லி சிக்கன் கிரேவி மட்டும் தான் இன்றைக்கி செய்ய முடிஞ்சுது. நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா இனிமேல் வந்து அடிக்கடிக்கு போகலாம். நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறதா தான் முன்னாடி சிஸ்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. எல்லாம் வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடலைங்களா. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு பாட்டிங்களாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நன்றிம்மா, நாங்கள் நன்றிலாம் சொல்லாதீங்கம்மா, நாங்கள் திரும்ப உங்களாண்ட வருவோம் அப்படின்னா உடனே எனக்கு எடுத்து வந்து கிஃப்ட் கொடுக்கவே இல்லையே, நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னா அவனுக்கு தெரியாது தினேஷ்க்கு. ஏன்னா ரொம்ப நாளாக அவன் வந்து கேட்டுட்டு இருந்தா வாட்ச் தான் வாங்கினேன். குட்ரா நான் கரெக்டேன்னு சொல்லிட்டு தினேஷ் வாங்கினா குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கூட பல்லெல்லாம் ட்ரை பண்ணாங்க தினேஷ். அவனால முடியவே இல்லை. இங்கே பாருங்க நான் வர்றேன் சின்ன சிறுத்தை சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே எடுத்துட்டாங்க நம்ம யோகித் எடுத்த பிறகு அவனுக்கு வந்து சரி நானே கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கட்டி விட்டுட்டு இருந்தானுங்க. அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணி தான் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தேன். சரி அவனுங்க ஏதோ சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்லாம் எடுத்து அழகாக கட்டினாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து சின்ன வயசுலலாம் நம்ம இந்த அளவுக்கு ஹாப்பியெல்லாம் இருந்திருக்க மாட்டோம். நம்ம சின்ன வயசுல அப்படிங்க சின்னதாக ஒரு கேசரியை செஞ்சு அதை கட் பண்ணி ஒரு ரேஞ்சை அப்போ நம்ம இருந்தோம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிஸ்டர் அப்படியே பேசிட்டே பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க சிஸ்டரை. நானும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் யோகித் நான் தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு அவனே கட்டி விட்டுட்டு சரி வாங்க நம்ம எல்லாரும் ஆயாங்கெல்லாம் சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வாங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு வாட்ச்லாம் இவங்க வியர் பண்ணிட்டு சூப்பராக இருக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு சிஸ்டருக்கு எல்லாருக்குமே இவனுக்கு தேங்க் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் நின்று மாதா கிட்ட எங்களை ஒரு ஃபோட்டோ பிடிப்பான்னு சொன்னாக்கா இவர் வந்து அழகாக தான் இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர், ஏன்னா இவர் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாத போயிடுச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாட்டிங்களாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி நம்மளும் சாப்பிடலாம் டைம் ஆயிடுச்சு, ஏன்னா லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு. சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே காலத்தில் உட்காந்துட்டேங்க. சாப்பிட்றதுக்கு அப்புறமா இவனுங்க தண்ணியில் வேணுன்றவங்களுக்குலாம் கொடுத்துட்டே இருந்தானுங்க. இவங்க தினேஷ் யோகிதா பண்ணாங்கன்னா நீங்கள் வாங்கினா நீங்கள்லாம் வந்தால் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் அங்கே வந்து அக்காங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் கூட உட்காந்து நான் சிஸ்டர் தினேஷ் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். திடீர்னு கரண்ட் போன பிறகு அப்படியே பயந்துட்டானுங்க, ஏதோ கத்தனா. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அதோட முடிச்சிட்டோம் நாங்கள், ஏன்னா கரண்ட்லாம் போயிடுச்சு. நான் கொண்டாட அப்படியே சிஸ்டர் உட்காந்து பேசியிருந்தேன். இன்னைக்கு vlog இதோட முடிஞ்சிச்சு. விஷ் பண்ண அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.